ஷோ, அத்தைக்கிட்ட ஏன் தான் வந்து விஷயத்த சொன்னமோ தெரியல. அவங்க வெடுன்னு வேகமா போறாங்க. ச்சே, கஷ்டமா இருக்கே. போயிட்டு என்னால சண்டை வரப்போகுது. திருப்பி இந்த நாச்சியம் அப்பதான் எல்லாத்துக்கும் அன்பு தான், அவ தான் காரணமா இவ தான் காரணமா, அவளை என்னை எனக்கு பார்த்துச்சுன்னா எனக்கு வேற திட்டு விழுக போகுது. என்ன பண்ண போறேன் இப்போ? அங்கே போவோமா வேணாமா? வேணாம், நம்ம பாட்டுக்கு வீட்டிலே இருந்துக்கலாம். ஏன் தேவையில்லாத வம்பு? நம்ம பாட்டுக்கு அங்கே போய் திருப்பி நம்ம ஏதாவது சொல்லி நாச்சியம் அப்பதான் நம்மளை திருப்பியும் மனசை கஷ்டப்படுத்த வைக்கும். என்னத்துக்கு? நம்ம பேசாமல் இருக்கலாம். என்ன நடந்தாலும் சரிதான். சொல்லாமே இருக்க முடியல. அத்தை வேற வேக வேகமாக போறாக. போயிட்டு சண்டை போட போறாக வேற. அதுக்கு நம்ம என்ன பண்றது? கௌதம்கிட்ட சொல்ல வேணாம் நடந்ததெல்லாம். கௌதம் ரொம்ப கோவப்படுவான் அத்தைக்கு மேலே. அப்புறம் எல்லாரும் போயிட்டு நாச்சியம் அப்பத்தாவை திட்டினா பாவம் இல்லை, என்னதான் இருந்தாலும் வயசானது. அதுக்கு என்ன பேசுவோன்னே தெரிய மாட்டுக்கு. அது பாட்டுக்கு வாயில் வந்ததெல்லாம் பேசுது. என்ன பண்ண முடியும் நம்ம நேரம்? டேய் தூங்குடா. என்னடா தூக்கம் வருது, முழிச்சிட்டே படுத்திருக்கியா? தூங்குனாதான் என்னவா? இப்போதான் லைட்டாக தூக்கம் வருது. இல்லை தூங்கிரும். எவ்வளோ நேரம் தான் இவனை வச்சு தூங்க வைக்கிறது? புதிய இடத்த கண்டு தூங்கவும் மாட்டேறியான். தொட்டியில் போட்டு ஆட்டினாலும் தூங்க மாட்டேறியான். கீழேயும் தூங்க மாட்டேறியான். என்ன பண்ணுறதுனே தெரில. எவ்வளோ நேரம் தாண்டா கையில் வச்சுட்டே இருக்க? மல்லிகாக்கா இவ்வளோ நேரம் கையில் வச்சு பார்த்தாங்க. தூங்குற ஐடியாவே கிடையாதா உனக்கு? பெரியம்மா பாவம் இல்லை. பெரியம்மா எவ்வளோ நேரம் ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ தான் போயிட்டு சமைக்கிறேம்மான்ட்டு போகிறாங்க. நீ ஏன்னா அப்படி பண்ணுறியோ தெரில. ஒன்றை பார்க்கவே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குடா. ஏன்னா அப்படி பண்ணுறியோ தெரில. அங்கேயாவது அம்மாச்சி வச்சிட்ருக்கோம். பாவம், அதை விட்டுட்டு வந்துட்டோம் நம்ம பாட்டுக்கு கோவத்தில். இங்கேயும் வச்சுக்கிறதுக்கு தான் ஆள் உனக்கு நிறைய இருக்கே. பவியக்கா வச்சுக்கிறா, ஐசக்கா வச்சுக்கிறா, பெத்தாததுக்கு பெரியம்மா வேற வச்சுக்கிறாங்க. ஆனாலும் நீ இருக்கியே, நல்லா எல்லாரும் தூக்கி தூக்கி வச்சுக்கவும் ஜாலியாக இருக்கும் போல. எனக்கு என்னன்னு பேசாமல் தூங்காமல் இருக்க. அப்பா, இப்போதான் கொஞ்சம் லைட்டாக ஆளுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு. எப்படியோ தூங்கிட்டான்னா சரிதான். என்ன பண்ண போகிறானோ? ஏத்தா பவி, பையன் என்ன பண்றேன் பாத்தியா போய்? அட ஏன் அப்பதா, அவன் அழுதுகிட்டே இருக்கான். புதிய இடம் போல அவனுக்கு தூக்கமும் வரமாட்டுக்கு. எதுக்குதான் அலறான்னு தெரில. பாவம் சித்தி அங்கேயும் இங்கேயுமா தூக்கிட்டு அலையுது. நான் கொஞ்ச நேரம் வச்சிருந்தேன், ஐசக்கா கொஞ்ச நேரம் வச்சிருந்தா. தூக்கி வச்சிருந்தா மட்டும் அமைதியா இருக்கியான் பார்த்தா. அம்மா இவ்வளோ நேரம் வச்சுட்டு இப்பதான் சமைக்கலான்ட்டு போகுது. நீ இருக்கிறியே, கொஞ்சமாதிரி எட்டி பார்க்குறியா? தூக்கிட்டு மட்டும் அங்கே இருந்து ஓடியாந்துட்ட. கொஞ்சம் வச்சுக்கணும்னு உனக்கு தோணல? வீட்டில் பிள்ளை சத்தம் கேட்டது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவன் அழைச்சி அழுற சத்தம். கிருஷ்ணாவுக்கு வாரிசு, அதனால. ஐயே, அழுக சத்தை கேட்டா உனக்கு ஜாலியா இருக்க? பாவமா இல்ல சின்ன பிள்ளை அலறானேன்னு? என்னடி பாவம்? பிள்ளைனா அழதான் செய்யும். நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம பார்த்துக்கணும் தான். பார்த்துக்கணும் இல்லை, பார்த்துக்கிட்டு சிரிக்கிற. ஆத்தா கறி மாதிரி நல்ல பேசுவ பூவா. ஏண்டா கிளவி? எவடி அவ என்னைய பார்த்து கிளவிங்கிறவ? ஏய், பாய அடக்கி பேச சொல்லிவிட்டேன். யாரை பார்த்து கிளவின்ட்டு வர? என்னடி முல்ல உனக்கு? இப்ப ஆத்தாளுக்கு தான் முடி நரைச்சி வச்சு அதை பார்த்து கிளவி நான் கூப்பிடுவேன்? நல்ல வாயறி அம்மா ஆயான்னு கூப்பிடுறீல்ல, என்ன பார்த்தா மட்டும் உனக்கு கிளவி மாதிரி தெரியுதோ? மரியாதையோட பேசினா மரியாதையோட உன்னை அத்தைன்னு கூப்பிடுவேன். நீலாம் எங்க உனக்கு மரியாதை தெரியுது? அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தல தெரியுது. இப்போ உன் மனசை என்னடி கஷ்டப்படுத்தினேன்ட்டு அங்க இருந்து வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரவ நீ என்ன பண்ணல? ஆமா, என் மருமக அன்பு என்ன சொன்ன நீ? உன்கிட்ட வந்து பத்த வச்சுட்டாளா? என்னத்த சொன்னாக? நடக்கிறதான் சொன்னேன், இல்லாததையும் பொல்லாததையுமா சொன்னேன்? இங்கே வாரு, பார்த்து வார்த்தையை பேசு சொல்லிவிட்டேன். எதுக்கு அப்படி நீ அத்தை தண்டி வார்த்தையை சொன்ன அவளுக்கு இல்லைன்னு? என்ன உன் மருமோ இல்லை 16 பெத்து போட்டாளா? சொல்லுடி, 16 பெத்துட்டாளான்னு கேட்டேன். இங்கே பாருங்க, நீங்கள் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. என்ன வார்த்தை சொல்கிறீங்க? அவள் என்றைக்குமே அதை நினச்சி கவலைப்பட்டதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவ்வளோ அழுகுறான். நான் அழுக சொன்னேன் அவளை? அப்புறம் ஏண்டி உன் மருமக அந்த வாய் பேசுகிறா? நான் என் பேரனை தூக்கிட்டு வருவேன், தூக்காமல் வருவேன். இவளுக்கு என்னடி குடுன்னு இவ வந்து ஏண்டி கேட்குறா? நீ போய் உன் வேலையை பார்த்துனா போக வேண்டியதானே? ஏன் நின்றுக்கிட்டு என்னையே திட்டணும் அவ? அப்போ நான் திருப்பி அவளை பேச தான் செய்வேன். பேசுவியே அவளுக்குன்னு கேட்க பார்க்க யாருமா இல்லை? பேசுவியே, எல்லாம் பேசுவியே நீங்கள். ஐயோ, இவனே இப்போதான் தூங்கத்துக்கு கண்ணு மூடி தூங்குனியா, திருப்பி முழிச்சிட்டேன். யார் சத்தம் போடுறது இப்படி? ஏன்னா அப்படி பண்ணுறாங்களோ எல்லாரும் தெரியலையே. இவனை தூங்க வைக்கிறதுக்குள்ளே பெரும்பாடி இப்போ அழ வச்சுட்டாங்க. அழுகிறான் வேற. முல்லையக்கா மாதிரி இருக்கு. அவக தான் போல என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இவனை விட்டுட்டு போனாலும் அழுவா. கொஞ்சம் சத்தம் போடாமல் இருந்தால் கூட தூங்குவியான். இப்படி சத்தம் போட்டு அழ வைக்கிறாவ. இப்போதான் கொஞ்ச நேரம் தூங்கினேன், திருப்பி சத்தம் போட்டோன்னே எந்திரிச்சிட்டானே. என்ன பண்ண போறேன்னு தெரில.
இங்கே பாரு, உன் பையன் வரட்டும், அதான் என் புருஷன் வரட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. யாரை வேணாலும் நீ கூப்பிடுறி போடி, நான் பார்த்துக்கிறேன். அவனா இருந்தாலும் வந்துட்டா பெருசா. ஓ, அந்த அளவுக்கு இருக்கா? வயசான பெரிய மனுஷி நானும் ஓவரா போகக்கூடாது போகக்கூடாது நானும் பார்த்துட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் கூட அதை நினச்சி வருத்தப்பட மாட்டேங்கிற இல்ல? என்னதான் இருந்தாலும் உனக்கு பேரனுக்கு குழந்தை இல்லைன்னு உனக்கு கொஞ்சமாக அது வருத்தம் இருக்கா இல்லையா? அதை சொல்லி காமிக்கிறா. அவ அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டா எனக்கு வருத்தம் இருக்கும். வா மருமக அப்படிலாம் நடந்துக்க மாட்டேங்கிறாளே, அப்புறம் எப்படி எனக்கு வருத்தம் இருக்கும்? ஓ, நீ நல்லா பேசுனீன்னா நீ பண்றதெல்லாம் திமிரு வேலை, அதை தான் அவ கேட்குறா. அதை கேட்டா உடனே நீ இப்படி சொல்லிடுவியா? ஆமாடி, அப்படிதான் சொல்லுவேன். என்னடி பண்ணுவ? அப்படிதான் நான் சொல்லுவேன். போ போ, அப்படிதான் சொல்லுவேன் இல்ல? ஆமா ஆமா போ. என்னம்மா கூப்பிட்ட? மளிகாக்கா, வெளியில சத்தமா இருக்கு. யார் யாருக்கு சண்டை? முள்ளையக்காவாதே கா. இப்போதானே அவனை தூங்க வச்சேன், தூங்கிட்டான்க்கா நல்லா. முள்ளையக்காவும் அத்தையும் சத்தம் போட்டோன்னே எழுந்திரிச்சிட்டான். திருப்பி தட்டி தூங்க வச்சாலும் அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கு. பாருங்களேன் எப்படி சத்தம் போடுறாங்களேன்னு. நானே அதை பார்க்கதாம்மா வந்தேன். சரி நீ கூப்பிட்டியா, அதான் வந்தேன். ஏம்மா இவன் இன்னுமா தூங்கல? இப்பதான் தூங்குனதா சொன்னேன். அக்கா, வெளியில போய் சத்தம் போட வேணான்னு சொல்லுங்கக்கா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்க வச்சேன் தெரியுமா? அவங்க சத்தம் போட போட இவன் அழ ஆரம்பிக்கிறான்க்கா. கஷ்டமா இருக்கு. சரிம்மா, நான் போய் சொல்றேன் சரியா? ஏண்டா அப்படி பண்ற? உங்க அம்மாவே அழுதுருவா போல நீ அழுகிறத பார்த்து. நீங்களே உட்காந்து இவனை மட்டும் பார்த்துக்கோ, நீ வேற எதுவும் பண்ண வேணாம். உனக்கு என்ன வேணும்னாலும் என்னை கூப்பிட்டேம்மா சரியா? சரிக்கா, நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சத்தம் போடாதீங்கன்னு சொல்கிறேன். சரிங்கக்கா. பாவமாக இருக்கு, ஏன் இப்படி பண்ணுறானே தெரிய மாட்டேக்கு. அங்கெல்லாம் நல்லா அசந்து தூங்கிடுவேன், ஏன்னா அங்கே எந்த சத்தமும் இல்லை இல்லையா? இங்கே என்னமோ புது இடமா இருக்கும். இப்போ தான் தூங்க ஆரம்பித்தான், கடைசியில் சத்தம் போட்டு இப்படி எழுந்துட்டான். நீ அவனை பார்த்துக்க, நான் போய் கேட்குறேன் நான். போங்கக்கா. என்னத்த என்ன சத்தம் இங்கே? முல்லைக்கா, அடி மல்லிகா, உனக்கு என்னப்ப? ஏன் கத்திக்கிட்டு வர? நான் கத்திக்கிட்டு வரேனா? கத்திக்கிட்டு இருக்கிறது நீங்களும் அத்தையும். என்னன்னு கேட்க வந்தேன். கத்துற கத்துல அந்த பையன் இப்பதான் தூங்க போட்டுச்சு அருவி. இவ்வளோ நேரம் ஆளாளுக்கு வச்சிருந்த அந்த பையில இப்பதான் தூங்க போட்டு இப்பதான் கண்ணாசந்தானா. சத்தம் கேட்டோன்னா டபக்குன்னு எழுந்து ஒரே அழுகையா இருக்கு. சத்தம் போடாம தான் பேசுங்களே, என்ன அப்படி சத்தம் போட்டுக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறிய? சத்தம் போடாதேக்கா, பிள்ளை அழுவுதில்ல. அடி ஆத்தா, உன் வீட்டுக்கு சத்தம் போடக்கூடாது உன் வீட்டுல? அப்படி என்ன அதிசய புள்ள? வீட்டுக்கு தான் புள்ள குட்டி எல்லாம் வளர்த்து இருக்கிறோம், ஏன் சத்தம் போடாம தான் இருக்கணுமோ? இங்க பாரு, நடக்கிற கொடுமையெல்லாம் சத்தம் போடாமலாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. பெருசா வந்துட்டா அப்பதான். ஏண்டி உன் மாமியா கறி என் மருமகளை என்னடி பேசுனா? என்ன பேசுனான்னு கேட்டேன். அதை கேட்க வந்தா சத்தம் போட்டு பேசக்கூடாதோ? போடி, இப்பதான் பெருசா புள்ள ஒன்று வச்சிருக்கான்னு அதிசயம் பண்ற அழுவ. சத்தம் போட்டு தாண்டி பேசுவேன், என்னடி பண்ணணுங்கிற இப்போ? இப்போ வேணா கதை அடைச்சி நல்லா வச்சுக்க சொல்லு, சத்தம் கேட்காதபடி. என்னம்மா பேசுறா பத்தி அடி மல்லிகா? பிள்ளை அழுகுது, சத்தம் போடாம பேசுக்கான்னு என் அமைதியா சொல்ற. என்ன சவுண்டு விடுறா பாரு. வாயை மூடுங்கத்த, பெருசா பேச வந்துட்டிய. அந்த பிள்ளை வாட்டுக்கு அவங்க வீட்டில் இருந்துச்சு, போயிட்டு பிள்ளையை தூக்கி அந்த வரையன்னு வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையை என்ன பாடுபடுத்தி வைக்கியா மல்லிகாக்கா? இங்கே பாருங்க முல்லாக்கா, உங்ககிட்ட சண்டை கட்டெல்லாம் நான் வரல. சத்தம் போடாமல் பேசுங்கன்னு மட்டும் தான் சொன்னேன், மற்றபடி நான் ஒன்றும் சொல்லலை. எதுக்கு அதை இதையும் பேசுறியே இப்போ? இந்த அத்தை பேசுன தப்பு தான். அன்பு அப்படிலாம் பேசக்கூடாது, திட்டக்கூடாது. நான் இன்ன வரைக்கும் அதுக்கிட்ட சண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எப்படி அவளை அப்படி பேசலாம், அப்படி கேட்கலான்னு சண்டை தாக்கா போட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க. பெரியம்மா, ஆமாம் பெரியம்மா, இன்ன வரைக்கும் அம்மா அப்பத்தா கூட சண்டை தான் போட்டாங்க. அன்புக்கு அவ ஏன் அப்பத்தா அப்படி பேசின வச்ச நான் கூட கேட்டேன். பாவம் இல்லையா அண்ணன், அதனால அம்மாவுக்கு அப்பத்தாக்கு இவ்வளோ நேரம் சண்டை தான் வந்துச்சு. பாவம், அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க. திருண்டு வயசுல உங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டா? ஏண்டி பவி? அப்படியெல்லாம் இல்லை பெரியம்மா, நான் உண்மையதான் சொல்றேன் பெரியம்மா. நான் ஏன் பெரியம்மா போய் சொல்ல போறேன்? சரி மெதுவா பேசுங்க, அழுவுறியான் அவன். திரும்பவும் மெதுவா பேசுறேன். ஏன் இந்த வீட்டில் எனக்கு கூட பங்கு இல்லையா? ஏண்டி, எனக்கு இந்த வீடு சொந்ததான், ஞாபகம் இருக்கா? எக்கா சொந்தம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த பையன் அழுகிறான்னு அருவி சங்கடப்படுதுக்கா. அந்த பிள்ளையால வச்சிருக்க முடியலையா ரொம்ப நேரத்து வரைக்கும். அவனை வச்சுட்டு அவங்கனே உட்காந்துருக்க சங்கடப்படுதுக்கா. அதான் தூங்க போடணும்னு நினைக்கிது, அதனால தான் நான் சொல்கிறேன். இல்லைன்னா எனக்கு என்ன, நீங்கள் கத்துங்க, என்னமோ பண்ணுங்க. அந்த பிள்ளையை நான் அங்கிட்டு தூக்கி கொண்டே வச்சிருக்க சொல்கிறேன்.
ஏண்டி அங்கேருந்து வந்தியே அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரியில் பார்த்தது தானே நீ? அங்கேயும் பார்த்து கோலா சொல்லிட்டு வந்தவ தானே நீ? ஒரு எட்டு பக்கத்தில் தானே இருந்தா இம்புட்டுனாலும் அங்கே போய் பிள்ளையை பார்ப்போம். உனக்குலாம் ஒரு ஆசை இருந்ததுனடி நீ போய் பார்ப்ப. எங்களெல்லாம் யாரோ எவரோன்னு தானடி நீலாம் நினச்சிக்கிட்டு இருக்க. நீ நிறுத்து. நீ பேசுறியா? நீ கேட்குறியா? அவளை நீ என்னம்மா நினச்சிட்டு இருந்த? அவளை உன் மகனை இப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டான்னு என் பிள்ளை பிறந்தோன்னே இப்போ பாசம் பொங்குதோ? ஆ, நான் நிற்கிறாளே இவளும் அவளும் நீ விரட்டி விட்டு ஏன் வீட்டில் வந்து உட்காந்துருது எல்லாம் மறந்துட்டியா? நான் உனக்கு நானும் என் மருமகளை எத்தனை நாள் சோறு போட்டோம். நல்லா தின்னில்ல? நல்லா தின்னில்ல? இப்போ பேசுறியா பேச்சு இவளை கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு? என்னடி சொல்கிற? உன் வீட்டில் ஒரு 10 நாள் சாப்பிட்ருப்பேனாடி, அதுக்கடி சொல்லி காமிக்கிற நல்லா தின்னேன்னு. என்ன தெரியும் ஆக்கிற சோத்துல 5-6 எனக்கு போடுவிய, அதை தின்னுட்டாடி 100 கிலோ பெருத்து போயிட்டி. ஏண்டி அதை இந்த நேரத்தில் சொல்லி காமிக்கிறியடி? என் அம்மா இப்படியெல்லாம் நீ இருப்பேன்னு நான் நினச்சி பார்க்கலடி முள்ள. இப்படியெல்லாம் நீ சொல்லி காமிப்பேன்னு நான் நெசத்துக்குமே நினைக்கலடி முள்ள. சொல்லி காமிக்கணும்லாம் சொல்லி காமிக்கல. அந்த அளவுக்கு இவளுக்கு 2 பேரும் இருந்தாளுங்க பகையா. அப்புறம் என் வீட்டில் நீ வந்து உக்காந்துக்கிட்டு சரி பாவம் போன போதுன்னு சோறு போட்டதுக்கு தான் இப்போ என் குடும்பத்துக்கு நீ உழ வைக்கிறியா? குழந்தை இல்லைன்னு சொல்லி காமிக்கிறியா? அதை தான் நான் உன்கிட்ட கேட்குறேன். உன் மருமக பேசின பேச்சுக்கு நான் அப்படி சொன்னேன், இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்குன்னு நீ சோறு தின்னதெல்லாம் கணக்கு பார்க்குறியாடி? ஏண்டி உன் புருஷன் நான் தானே பேத்தேன், ஏமா உன் வீட்டில் சோறு திங்க நீ கணக்கு பார்க்குற? இல்லை ஏண்டி உனக்கும் ஒரு மகன் இருக்காண்டி, உனக்கும் ஒரு காலத்தில் இந்த நிலைமை தான் வரும். எனக்கு அது ஒரு மையம் இல்லைன்னா இன்னொரு மையம், உனக்கு ஒரே ஒரு மையம். அவன் உன்னை விரட்டி சோறு தண்ணி இல்லாமல் கிடந்த அலைவ பாருடி. அட கிளவி, எனக்கு சாபம் வரியா? சாபம் அதெல்லாம் என் மகன் என்ன ராணி மாதிரி வச்சு நல்லா கஞ்சி ஊற்றுவான். நீ அது வரைக்கும் உசுரோட இருந்தால் நல்லா பார்ப்ப சரியா? போ. வந்துட்டா பெருசா. இவ என்னடானா இந்த வீட்டில் கத்தி பேசக்கூடாதான், கத்தி பேசக்கூடாது, முத்தி பேசக்கூடாது. போவாங்கடி அங்கிட்டு. ஏங்கத்த ஏன் உங்களுக்கு ஷோ நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. பாத்தியாடி மல்லிகா, இப்படியெல்லாம் சொல்லி காமிச்சிட்டு போறா பாரு இந்த முள்ள. இப்படியெல்லாம் சொல்லி காமிப்பான்னு நினச்சிருந்தீன்னா நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கவே மாட்டேன்டி. ஒழுங்கா வாயை வச்சுட்டு நல்லா பேசி வழங்கி இருந்தா யார் வீட்டில் வேணாலும் எங்கே வேணாலும் சோறு திங்கலாம். வாயும் கையும் சுத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். அதை சொல்லு, அதை வேணா சொல்லு. நீ இப்போ சொன்னியே அது தாண்டி கரெக்டு. என்ன சொல்லணும்? நான் யாரை சொல்லி குத்தம் இல்லை. எதுக்கு எனக்கு வம்பு? எப்படியெல்லாம் என்ன சொல்லி காமிச்சிட்டு போறா? சரி விடு. அப்பத்தா எவ்வளோ வீராப்பா பேசுவேன், நீ அழுகிறத பார்த்தாலே சங்கடமா இருக்கு. விடு விடு விடு, பார்த்துக்கலாம். அடி போடி பவி. மல்லிகா கொஞ்சம் தண்ணி போட்டு கொண்டாயே. தண்ணி கூட வேண்டாம், ஒரு காப்பி தண்ணி போட்டு கொண்டு வரியா? சரி சரி போட்டு கொண்டாரேன்.